வழிகளை திறந்து கொடுக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசமடைந்தது. கவே நீங்களை ஆளுகை செய், உமக்கு உன்னதமான தேவனை உகந்த வழியாக நாரதனை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதி. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே தேடினரா கண்ணனைத்தே, பாடிய பாடல்கள் தீங்கழித்தே. தேடினரா கண்ணனைத்தே, பாடிய பாடல்கள் தீங்கழித்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அவர் மகிமைக்குரியவர், அவர் மகத்துவமுள்ள ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். அவரையே உயர்த்துவோம். புது எந்தையார், புது நிலத்தார், புதிய கிருபை, புது கவியார், ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கிருபை, புது கவியார், நீரகீரம், நடந்துகிறீரே, நூறன் சாரமின் செய்திடுவே. நீரகீரம், நடந்துகிறீரே, நூறன் சாரமின் செய்திடுவே. பாதம் ஆமென் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. வல்லமையானவர், பயங்கரமானவர், பராக்கிரமசாலியானவர், யுத்தத்தில் வல்லவர், சேனையின் அதிபதி, நம்முடைய தேவாதி தேவனை உயர்த்தி சமூகத்தை ஆட்களித்து ஜீசஸ். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக் கரைத்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக் கரைத்தீர். இசை கெட்டையும் அழைந்திடாமல் தீவிரம் கண்ணனை தாங்குகிறீர். இசை கெட்டையும் அழைந்திடாமல் தீவிரம் கண்ணனை காசுவா. உலகையை பற்றி இசை கெட்டையும் அழைந்திடாமல் தீவிரம் கண்ணனை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. தேவாதி தேவனை
முழுபலத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உற்சாக வழியோடு தேவனுக்கு கர்த்தரையே துதிப்பாயாக. அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அவரே துதிகளிலே பிரியப்படுகிறவர், அவரே ஆராதனைக்குரியவர். உன் நடுவில் அவர் இறங்கி வருவார், உன் நடுவில் அவர் அசைவாடுவார், உன் மேல் அவருடைய கரங்கள் இறங்கும். ஆவியானவரோடு கூட அசைவாடுவார். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் எழுதி நிற்போமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். எதுவுமே சொல்றவர் என்னுடைய தேவன். இந்த தேவன் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன்.
யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், தீர்க்கதரிசிகளின் தேவன் என்னுடைய தேவன், ராஜாக்களின் தேவன் என்னுடைய தேவன், மோசேயின் தேவன் என்னுடைய தேவன், எலியாவின் தேவன் என்னுடைய தேவன், எலிசாவின் தேவன் என்னுடைய தேவன், தானியேலின் தேவன் என்னுடைய தேவன், இயேசு கிறிஸ்துவின் தேவன் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன் என்னை நடத்துவா, என்னை போஷிப்பா, என்னை காப்பாற்றுவா, என்னை தப்பிப்பா, என்னை குணமாக்குவா, என் தலையை உயர்த்துவா, என் பாத்திரம் நிரம்பும். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக வல்லமை கடந்து வரும். ரீகாவா துரபால சாகவா துரிபடா என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு முன்பாக அப்படி வல்லமை இறங்கி வரும். என் குடும்பத்துக்கு எதிராக என் சதையா புது பலத்தா அவன் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவன் தலையில் இருந்து அவன் முகம் வழியாக அவன் தாடி வழியாக அவன் அங்கிகளை நிரப்பினது போல தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவி உங்களை இறங்கி வருவது உச்ச தலையிலிருந்து ஒரு பாதம் வரைக்கும் ஒரு வலிமையான வல்லமை விடுதலையின் ஆவி உன்னை நிரப்ப போகிறார். எல்லா கட்டுகளும் எல்லா சிறையின் ஆவிகளும் கத்தரிக்கு உன்னை விட்டு அகற்றுவா. உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆவி ஓடும், உன்னை பிரச்சனை பண்ணுகிற ஆவி ஓடும், உனக்கு எதிராக எழுப்புகிற பொல்லாத ஆவிகள் ஓடும். கர்த்தர் தம்முடைய வல்லமையை முழங்குவா, கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புவா. உன் சத்துருக்கள் விடுவார்கள். பயத்தின் ஆவி ஓடும், நெருக்கத்தின் ஆவி ஓடும், கலக்கத்தின் ஆவி மறையும். கர்த்தருடைய இளைப்பாறுதல் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்று சொல்ற கர்த்தருக்கு இளைப்பாறுதல் தருவார், கர்த்தருக்கு சமாதானத்தை தருவார். என் புலம்பல் மாறும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் ஆவி உன்மேல் இறங்க போறாரு. ஆமென். அபிஷேகத்தின் ஆவி உன்மேல் இறங்க போறாரு. அபிஷேகத்தின் ஆவி உன்மேல் இறங்க போறாரு. புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா நிரப்பினிடம் நடத்துகிறீர். நூதன சாலோனில் சேர்த்திடுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லே கையை தட்டி புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. ஆமென். புது எண்ணெயா ஆமென் புது பலத்தா ஜீசஸ் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிடம்
அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குவீர் சொல்லு. உன் அலட்சியங்களை நான் அறிந்திருக்கிறேன். உன் அலட்சியங்களை நான் பார்க்கிறேன். உன் வேதனையை நான் அறிவேன். உன் நெருக்கம் எனக்கு புரியும். நீ படுகிற வேதனை, நீ படுகிற பாடுகள், நீ சந்திக்கிற அவமானங்கள், நீ சூழ்ந்திருக்கிற நிந்தைகள், உனக்கு எதிராக கிரியை செய்கிற சத்துருக்களை என் கண்கள் அதை கவனிக்கிறது. என் கண்கள் அதை கவனிக்கிறது. எனக்கு செவி கொடுக்கிற உன்னை, எனக்கு செவி கொடுக்கிற உங்களை, எனக்கு கீழ்ப்படுகிற உங்களை, எனக்கு பயப்படுகிற உங்களை, என்னை ஆராதனை செய்கிற உங்களை, என் முகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை, என் சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்களை நான் எப்படி ஒரு சத்துருவின் கையிலே நான் ஒப்புக்கொடுப்பேன்? பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. உன்னை அழைத்தவர் வல்லமையானவர். உன்னை அழைத்தவர் வல்லமையானவர். உன்னோடு கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. என் பிரச்சனையை பார்க்கிற பெரியவர், என் சூழ்நிலையை பார்க்கிற வல்லவர். ஆமென். என் கண்ணீரை துடைப்பா, என் புலம்பலை மாற்றுவா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவி. சொல்லி, என் விளக்கை ஏற்றுவி. அது அணையாதபடி காப்பி. என் இருளை வெளிச்சமாக்குவி. அது எப்போதும் பிரகாசிக்கும்படி செய்வி. சத்துருவின் வல்லமைக்கு, பிசாசின் ஆவிக்கு, எதிர்ப்பின் வல்லமைக்கு வெளிச்சத்தில் என்னை வையும். என்னை நெருங்காதபடி காத்துக்கொள். என்னை நெருங்காதபடி காத்துக்கொள்ளும். என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் காவல் வையும். என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் என் வாசஸ்தலத்தையும் பரலோக பாதுகாப்பு சூழ்வதாக, சூழ்வதாக. பரலோகத்தில் இறங்கி வருவதாக. என் சத்துருக்கு முன்பாக, என் எதிராளிக்கு முன்பாக, என்னை துன்பப்படுவதற்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படுவதாக, என் தலை உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் என்னை கெம்பீரிக்க வைப்பா, என்னை கெம்பீரிக்க வைப்பா. எனக்கு உண்டான நெருக்கத்துல என் தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன். ஓ, மனுஷனை பார்க்கிறேன், மனுஷனை பார்க்கிறேன். அறிவை நம்பல, புத்தியை நம்பல, பலத்தை நம்பல, யாரையும் நம்பல. எனக்கு உண்டாயிருக்க நெருக்கத்துல, நான் படுகிற வேதனையில, நான் படுகிற பிரச்சனையில என்னை அழைத்தவரை தேவனை நோக்கி பார்க்கிறேன், தேவனை நோக்கி பார்க்கிறேன், தேவனை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கமுனை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? நெருக்கமுனை ஆட்கொண்டிருக்கிறதா? பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? பயம் உன்னை ஆளுகை செய்கிறதா? பொல்லாத உனக்கு எதிராக கிரியை செய்கிறார்களா? வாழ்க்கையில வேதனை, துன்பமா? நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமையானவர். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கும் கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கும் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புகலிடமே, புகலிடமே, கண்மலையின் புகலிடமே. எனக்கு வேற வழி இல்லப்பா, எனக்கு வேற இடம் தெரியல.
எங்கேயும் நாம் போக முடியாது, யார்கிட்ட போய் நிற்க முடியாது, எந்த மனுஷனுடைய தயவை எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தயவை எதிர்பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை நீ சொன்னால் உனக்கு 1000 வார்த்தைகளை கட்ட தருகிறேன். ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லும் பொழுது உனக்கு 1000 வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு உனக்கு தரவர் வல்லவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் வந்தீங்கிறேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல, என் கண்கள் என் எஜமானனை நோக்கி இருக்கிறது. ஆமென். உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு வார்த்தையை சொல்லு விசுவாசத்தோடு. கர்த்தாவே சொல்ல, எல்லாம் சேர்ந்து, எல்லாம் முன்னாடி பின்னாடி எல்லாம் சேர்ந்து ஒரே ஆவியில, கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், கையத்தில் நம்பியிருக்கிறவர் நீரே, உண்மையே நம்பியிருக்கிறேன், உண்மையே நம்பியிருக்கிறேன். சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? விசுவாசம் அளிக்க பண்ணியா? அவர் சொல்றாரு, என்ன சொல்லிக்கல, என்ன நம்பியிருக்க சொல்லிக்கல, உனக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாராட்டு கொள்ளைக்கும் அவருடைய தப்புவிப்பார். அவர் தமது சரக்குகளாலே உன்னை மூடுவார். அவர் சக்திகளே நீ அடைக்கலமாகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேரகமாய். இரவில் உண்டாகும் பயங்கத்துக்கும் பகலில் பார்க்கின்ற அம்புக்கும் இரு நடுவார்கள் குரல் வைக்கும் மத்தியத்தை பாராட்ட சங்கரத்துக்கும் நீ பயப்படாதே. சொல்லு, என் பக்கத்தில் 1000 பேர், சொல்லு, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது புத்திர 10000 பேர் இருந்தாலும் அது ஒரு காலமே அணுகாது. கொல்லா பேருக்கு நேராது வாதே கோதி அணுகாது. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லு, கர்த்தாவே தீங்கு நாளில், சொல்ல, தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். கையெழுத்து சொல்லுங்க, தீங்கு நாளில் நீரே அடைக்கலம். தீங்கு வருவதற்கு முன்பாகவே யாபேசு ஜெபித்தது போல, கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துரு. என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை, என் சந்ததியை விலக்கி காத்து. ஒரு வார்த்தை சொல்லு, நான் கர்த்தாவே நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எதுவுமே சொல்ற நம்பிக்கை சொல்றேன், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. சொல்ல, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியா மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்க முடியாத நித்திய லட்சை அவனுக்கு உண்டாகும். கையத்தட்டி கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் யுத்தங்களை ஓய செய்வார், ஈட்டியை உரிப்பார், வில்லை ஒழிப்பார், ரதங்களை அக்கினியாலே நெருப்பினாலே சுட்டெரிப்பார். உனக்கு முன்பாக அவர் நிற்பார். என்று சொல்ற செய்திகளை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நான் வெட்கப்படாமல் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீ எப்படி விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க எப்படி நம்புகிறீங்களோ, நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லு, நான் வெட்கப்படாமல் அவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் கலங்காமல், சொல்லு, நான் கலங்காமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கலங்குவார்கள். தேவரே, சொல்லு, தேவரே, என் தேவனே, தீங்கு நாளை அவர்கள் பலம் பண்ணி இரட்டிப்பான நோக்குதல் அவர்கள் நோடிக்க மாட்டார். வில்லை நான் ஏற்றி என் சத்துருக்கு முன்பாக அனுப்பும். அவர்கள் விழுந்து போகணும். என் நிம்மதியை, என் குடும்ப சந்தோஷத்தை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை, என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை, என் சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகளை அதமாக்கி போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நம்பி வந்திருக்கிறேன், உங்களையே நம்பி வந்திருக்கிறேன். புகலிடமே, புகலிடமே, கண்மலையின் புகலிடமே, அடைக்கலம் நீதான், ஆதரவு
துணையாக நின்றவர். ஆமென். யாரும் வர முடியாது. சில வார்த்தைகளை சொல்லிட்டு மனுஷன் போயிடுவான், சில வழிகளை சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் கடைசி வரைக்கும் உன்னை கரை சேர்க்கிற வரைக்கும், உன்னை காப்பாற்றுகிற வரைக்கும், உனக்கு விடுதலையை கொண்டு வருகிற வரைக்கும், உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் அவர் ஒருவர் தான் கூட இருப்பார். அல்லேலூயா. என்று சொல்ற அவர்தான் எனக்கு ஆறுதல், அவர்தான் எனக்கு அடைக்கலம், அவர்தான் என் சுமைதாங்கி, அவர்தான் என்னை சுமக்கிறவர் என்று சொல்லப்படுற. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அரணாக வந்தவர், நேரத்தில் துணையாக நின்றவர். ஆபத்து காலத்தில் அரணாக வந்தவர், சோதனை நேரத்தில் துணையாக நின்றவர். ஆதரவே ஆறுதலே, சுமை தாங்கியே சுமப்பவரே. ஆதரவே ஆறுதலே, சுமை தாங்கியே
கொள்கிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தாவே, நீரே என் தஞ்சம், நீரே என் நம்பிக்கை. நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன். நீர் என் ரட்சிப்பின் தேவன், என்னை அழைத்தவர் நீர், என்னை உருவாக்கினவர் நீர், என்னை முன்குறித்தவர் நீர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் நீர். உம்முடைய ரத்தத்தையே எனக்காக சிந்தி. சொல்லு கர்த்தாவே, இக்கட்டி நாளில் நீரே எனக்கு தஞ்சம். சொல்லு, எந்த நெருக்கத்தில் வந்திருக்கிறது, எந்த பிரச்சனையில் வந்திருக்கிறது, இக்கட்டி சூழ்ந்திருக்கிறதா, நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிறதா, பிரச்சனை அதிகமாகுதா, வேதனை துன்பம் பெருகுதா, உன் தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. அவர் உயிரோடு எழுந்த, நீ உயிரோடு எழுந்ததா நினைக்கிற, அவர் மரணத்தையே ஜெயித்து எழுந்தார். மரணத்தையே ஜெயிச்சாரு, பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தாரு, சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயித்தாரு. உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அந்த வல்லமை உன்னை தொடாதா? அந்த மகிமை இறங்காதா? அந்த ஆவி உனக்குள்ள பிரவேசிக்காதா? அபிஷேகம் இறங்காதா? தேவ மகிமை இறங்காதா? ஏதாராதி கேதாராபா காபாடு எழுப்பதின் அக்கினி இறங்காதா? பரலோக அக்கினி இறங்காதா? சத்துருவை முறியடிக்க மாட்டாரா? கத்துகளை உடைக்க மாட்டாரா? நெருக்கத்தில் அவர்தான் உனக்கு ஆறுதல். எதுவுமே சொல்ற ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நீர்தான் எனக்கு ஆறுதல். நான் உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, இன்றைக்கு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், உலகமும் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் அதை சந்தோஷமாய் மாறும். அதை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் நானே. நானே உன் பரிகாரி, நானே உன் நல்ல மேய்ப்பன், நானே உனக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அற்பமான காரியத்தை மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. உன் கண்கள் என் அதிசயமான கிரியைகளை பார்க்கிறார். உன் செவிகள் என் ஆச்சரியமான கிரிகளை கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, என் வீட்டுக்கு
என் வீட்டு வாசலுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. உம்முடைய நாமத்தை சொல்லவன் எனக்கு தகுதி இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு தகுதி எனக்கு இல்லை. ஆனால் பரிசுத்தவான் எழுதுறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, நான் இப்போது சந்தித்திருக்க சூழ்நிலையை பார்த்து, எனக்கு உண்டான நெருக்கத்தை பார்த்து, நான் படுகிற உபத்திரத்தை பார்த்து, என் குடும்பத்தை, என் சந்ததியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லு. ஆமென். அப்போது 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 தடைகள் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், நெருக்கம் மாறும், உபத்திரம் மாறும், கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும், கவலைகள் மாறும், புலம்பல் மாறும், அழுகை மாறும், சத்துருக்கள் விடுவார்கள், தடைகள் விலகும். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல. அவர் சொன்னார், பயந்தார்கள், நடுங்கினார்கள். அவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவன் பிழைப்பார் என்று சொல்ற. நான் பிழைப்பேன், நான் உயிரோடு இருப்பேன். ஆமென். என் பிள்ளை தப்பிப்பார் சொல்லு. ஆமென். என் சந்ததி பிழைக்கும். ஆமென். என் தலைமுறை பிழைக்கும். என் கர்ப்பத்தி பிள்ளைகள் பிழைப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை என் கண்களை பார்க்கும்படி கர்த்தர் சில கையை தட்டி, என் சந்ததியின் தலைமுறை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை, நன்மையான ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை என் கண்கள் காண கர்த்தர் செய்வார். அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை. இப்ப சொல்லு, ஆவியில நிரம்பி கண்ணை மூடி தேவ சமூகத்தை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. நீ சொல்லி, இப்போ நாம சேர்ந்து சொல்ல போறோம் கர்த்தருடைய நாமத்துல. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை நாம சேர்ந்து சொல்ல போறோம். உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் வாழ்க்கைக்கு எதிராக, குடும்ப சூழ்நிலைக்கு எதிராக, உன் பிள்ளைகளுக்கு எதிராக, உடைய சுகபலத்துக்கு எதிராக எழுப்பி கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லு. எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் குடும்பத்துக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, பொல்லாத சத்துருவே, இறையாதே, அமைதலாயிரு. சொல்லு, இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு. கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆவில, அதே ஆவில, அதே ஆவில கொஞ்சம் கூட குறையாம முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு தேவ சமூகத்துல அல்லேலூயா. வேதம் சொல்லி, என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். சொல்லி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். எனக்கு இருக்க பிரச்சனை பார்க்கல, எனக்கு இருக்க சூழ்நிலையை பார்க்கல, நான் படுகிற வேதனையை பார்க்கல, எனக்கு இருக்க நெருக்கத்தை பார்க்கல. இப்ப என்னை அழைத்தவரை நான் துதிக்க போறேன். எதுக்கு சொல்ல துதிக்க போறேன்? அவர் எனக்கு முன்பாக வருவார். சொல்லு, அவர் எனக்கு முன்பாக வருவார். நம்பலையா? நீங்க நம்பலையா? நீங்க நம்பலையா? சொல்லு, சேர்ந்து சொல்லுங்க. அவர் எனக்கு முன்பாக வருவார். என் வாழ்க்கையிலே வருவார், என் குடும்பத்திலே வருவார். எனக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்தை இப்ப மாத்துவா. சொல்ல மாட்டியா? எனக்கு முன்பாக இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவா. நான் பயப்பட காரியங்களை நீக்குவா. நான் பயந்திருக்கிற காரியங்களை நீக்குவா. நான் படுகிற உபத்திரத்தை நீக்குவா. என் கண்ணீருக்கு பதில் தருவா. என் கண்ணீருக்கு பதில் தருவா. என் புலம்பலை மாற்றுவா. என் அழுகிய சத்தத்தை கேட்டா அவர் உனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. இயேசு ராஜா, என் தாயின் மேலானவரே, என் தகப்பனின் மேலானவரே,
என்னை நேசிக்கிறவரே, என் மேல் பிரியமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, சூழ்நிலையை நான் பார்க்கல, என் பிரச்சனையை நான் பார்க்கல, நான் படுகிற வேதனையை பார்க்கல. உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்முடைய பரிசுத்த சன்னதியிலே நின்று பயபக்தியோடு, விசுவாச ஆவியோடு, நீர் கொடுத்த பலத்தோடு, நீர் கொடுத்த ஆவியோடு, நீர் கொடுத்த நம்பிக்கையோடு, நீர் கொடுத்த ரட்சிப்போடு அந்த கர்த்தரை, தேவனை ஆராதிக்கும்படி வந்து ரெண்டு வார்த்தை ஒரு மனுஷன் சொல்றான், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பி வைத்தார். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பி வைத்தாரா? சொல்லு, ஆண்டவர் என்னை தப்பி வைப்பா, என் தேவன் என்னை தப்பி வைப்பா. ஆனா ராஜா ஓடி வந்து சொல்றான், தேவன் பிள்ளையை பார்த்து, கர்த்தருடைய ஊழியக்காரனை பார்த்து, கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து சொல்றேன், தானியேலே, தேவனுடைய தாசனே, கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளையே, அவரையே நம்பி வந்திருக்க தேவ ஜனமே, உன்னை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவனாகிய உன் கர்த்தர் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும், எல்லா பிரச்சனையும், எல்லா நெருக்கமும், எல்லா தடைகளும், எல்லா வேதனைகளும் உனக்கு முன்பாக அவர் வல்லவர். ஒரு வார்த்தை சொல்லு, என் தேவனாகிய கர்த்தர். எப்படி நீங்க விசுவாசிகள் கேட்டீங்க? ஒரு வார்த்தை விசுவாசம். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், நான் நம்பியிருக்கிற தேவனானவர் இன்றைக்கு காரியத்திற்கு கைக்கூடி வர பண்ணுவார். இன்றைக்கு அற்புத வாசல் திறக்கும். இன்றைக்கு தடைகள் மாறும், கட்டுகள் உடையும், சத்துருக்கள் வீழ்வார்கள். எனக்காக வாசல் திறக்கப்படும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா கையை தட்டி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெம்பீரித்து ஆர்ப்பரித்து பெரிய எக்கால சத்தத்தை உடைத்து, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. கரைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, கரைவிடமே, ஆமென், உறைவிடமே, ஜீசஸ், ஆராதனை உமக்கே. ஆராதனை
தேவனுக்கு பிரியமானவர்களே, உண்மை உள்ளவர்களே, பரிசுத்தம் உள்ளவர்களே, நீதியை தரித்தவர்களே, தேவ சமூகத்தில் கம்பீரிக்கிறவர்களே, அவர் நாமத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிற தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவர் தப்பிவிக்க, விடுதலையாக்க, சுகத்தை கொடுக்க, பிரச்சனையை மாற்ற, கண்ணீரை கொடுக்க, வேதனையை மாற்ற, உடல்களை மாற்ற, தடைகளை உடைக்க, சத்துரு வைத்த, விசுவாசம் வைத்த, நோயை குணமாக்க அவர் வல்லவர். சொல்லுங்க, ஆண்டவர் வல்லவர். வாயை திறந்து கைத்தறி, என் கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் வல்லமையானவர். அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். சிலவர் என்னோடு கூடவே இருக்கிறார். என் வலது பக்கத்தில் நேராக இருக்கிறார். ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லி, என் சத்துருவுக்கு முன்பாக சொல்லி, என் சத்துருவுக்கு முன்பாக வரல விசுவாசம் வரல, உங்ககிட்ட விசுவாசம் வரல, உங்ககிட்ட எழுப்புதல் வரல, உங்ககிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை பாரு, உன் நெருக்கத்தை பாரு, உன் வேதனையை பாரு, உன் கஷ்டத்தை பாரு, உபத்திரத்தை பாரு, உன் பலவீனத்தை பாரு, உனக்கு இருக்க எல்லா வேதனையை பாரு. அதை பார்த்து சொல்லு, அந்த சத்துருக்கு முன்பாக, என் சத்துருக்கு முன்பாக வரல, இன்னும் ஆவி வரல. ஆவியான உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார். அவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் மகிமையா இறங்கி இருக்கிறார். உன் நடுவில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி ஆவி உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை விளையாடிக் கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அங்கும் இங்குமாக ஒரு அருகில் அவர்கள் அசைவாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ராபா காதா ராபா சாகாபா துராபா ஓ நாய்க்கை நீதிமன்றமா உன் கருத்துகள் உடைக்கப்படத்தக்கதாக, உன் சிறைக்கு மாறத்தக்கதாக, உன் கருத்து வரைக்க நுகர்கள் விரிக்கப்படும்படியாக, உன் தலைவருக்கு பாரங்கள் வழங்கும்படியாக, உன் பிரச்சனை மறைபடியாக, உன் வியாதி சூக்கும்படியாக, உனக்கு தலைகளை கட்ட அகற்றி உன் கற்பனை செய்ய உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லு, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை, எனக்கு ஒரு பந்தியை, எனக்கு ஒரு அதிசயத்தை, எனக்கு ஒரு அற்புதத்தை, எனக்கு ஒரு வல்லமையை, எனக்கு பலத்த கிரிகளை, என் தலையை உயர்த்தி, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி, என் சத்துருக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரத்தை, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் சந்ததியை, என் தலைமுறையை கர்த்தர் பெருக செய்வார். பெருக செய்வார், பெருக செய்வார், பெருக செய்வார். ஒரு வார்த்தை சொன்னால், இந்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன், தலை குளிச்சு போக மாட்டேன், சிறுமிப்பட்டு போக மாட்டேன். எனக்காக 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 அவர் எழுந்து, எனக்காக என் ஆண்டவர் எழுந்து என் சத்துருக்களோடு அவர் வழக்காடுவார். எனக்காக பரிந்து பேசுவார். எனக்கு நீதி செய்கிறது, எனக்கு நீதி செய்வார். சொல்லு, நான் சுகமாய் இருப்பேன். ஆமென். நிம்மதியா இருப்பேன். பயம் என்னை அணுகாது, திகில் என்னை நெருங்காது, சத்துருக்கள் என்னை தொட முடியாது. என் பிரச்சனைகள்லாம் மாற்றி, என் கண்ணீரெல்லாம் துடைத்து, என் புலம்பலெல்லாம் மாற்றி எனக்கு நன்மை செய்கிறவர் என்னோடு கூடவே இருக்கு. நல்ல கையெழுத்து, நல்ல கையெழுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உயர்த்து. அவர்தான் பலன், அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் அழைக்கலம், அவர்தான் எனக்கு ஆதரவு, எனக்கு அனுகூலமான துணை. அவரே 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 உயர்த்து. நிச்சயமா எனக்கு பதில் வரும், நிச்சயமா எனக்கு பதில் வரும். எனக்கான வாசல் அவர் திறப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா மகிமைக்குரியவரே, எல்லா கணத்துக்கும் மேலானவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளில் வாசம் பண்ணுகிறவரே, தர்மையான நீ உயிர்த்திருந்த இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியே எங்களை அழைத்து வந்தீர். எங்களை ஒன்று கூட்டினீர். உடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியோடு நின்று முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உமக்கு உற்சாக பலியை, சுகந்த வாசனையை, நறுமண தூம உமக்கு செலுத்தியிருக்கிறோம். இதில் நீ பிரியப்படுகிறேன் என்றும் நம்பினவர்களுக்கு, விசுவாசித்தவர்களுக்கு
உமக்கு பயந்தவர்களுக்கு, உமக்கு கீழ்ப்படிகளுக்கு நீ பயங்கரமான கிரியை செய்து வாழ்க்கையில அவர்கள் வேண்டுகிற நினைக்கிற காரியங்களை செய்யத்தக்க நீ வல்லமையானவர் என்றும் ஜீவனுள்ள தேவன் என்றும் உம்முடைய ஜனங்களுக்கு நீ நன்மை செய்கிறது என்றும் உமக்கு சாட்சியாளருக்கு பெருமை உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தாரணக்குரிய மீது பகுதியை ஒப்பு கொடுப்போம். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் நின்றவனமாக